அனைவருக்கும் வணக்கம். நான் திருமண தகவல் மையம்ன்ற சர்வீஸ் வச்சு நடத்திக்கிட்டு வரேன். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா பெண் வீட்டார் ஆண் வீட்டார் ரெண்டு பேர் சொல்றதுல இப்ப ஜென்ரலா என்ன ஒரு விஷயம் நமக்கு பரபரப்பா பேசப்படுறதுன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்ப பெண் வீட்டார் சைட்ல தான் விருப்பங்கள் நிறைய இருக்கு. அது ஏன்னு தெரியல. ஆண் வீட்டார் சைட்ல இருந்து குயிக்கா சொல்லிடுறாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க திருமணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், இந்த பெண் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெண் வீட்டார் சைட்ல இருந்தா கடந்த ஒரு 2 வருஷமாவே முறையான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. பெண் வீட்டார் சைட்ல இருந்து அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. பையன் 50,000 சம்பாதிக்கணும், 60,000 சம்பாதிக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தான், ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது இல்லைங்களா? அதை பெண் வீட்டார் சைட்ல நிறைய பேர் 80% புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா 40 வயசு 45 வயசுல முதல் மனமே ஆகாம இருக்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அது காரணம் பெண் வீட்டாரோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஆண் வீட்டாரோட எதிர்பார்ப்புகள் இப்ப அப்படி இல்ல. பையனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க 24 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, 26 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. பொதுவா ஒரு பெண் பார்ப்பவர்கள் ஆண்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? இப்போ ஆண்கள் சைடுல பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப இல்ல. பெண் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப அழகா இருக்க ஆண்கள் அழகான மனைவி வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்மி. மத்த குளோபலா ஒரு ரேஷியோன்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல வரன் நமக்கு கிடைச்சா, குடும்பத்துக்கு தெரிஞ்ச வரன் கிடைச்சான்னு தான் ஆண்கள் எதிர்பார்க்கறாங்க. கலப்பு திருமணம் இந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, இல்ல பர்டிகுலர் எங்க ஜாதி தான் வேணும்னு கேக்குறாங்க? அப்சல்யூட்லி. முன்னோட பாத்தீங்கன்னா இப்ப கலப்பு திருமணங்கள் நிறையவே இருக்கு. எந்த ஜாதினாலும் பரவாயில்ல, எந்த ஜாதினாலும் பரவாயில்லன்றாங்க. அதுல இப்போ ரொம்ப முற்போக்கு சிந்தனையா இருக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 2020 இருந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்குது. அதுக்கு காரணம் 2. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர், இன்னொன்னு பினான்ஸ். இப்ப ஆண்கள் கிடைக்கிறது கஷ்டமா இல்ல பெண்கள் கிடைக்கிறது கஷ்டமா? இன்னைக்கு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா பெண்கள் கிடைக்கிறதா கஷ்டமா இருக்கு. ஆண்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா ஒரு 10வது படிச்ச பொண்ணு கூட ஒரு கிராஜுவேட் படிச்ச பையன் தான் வேணும். அப்ப 10வது படிச்ச பையன் என்ன பண்ணுவான்? இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு நிலைப்பாடை பெண்கள் சைட்லயும் மாத்திக்கணும், பெண் வீட்டார் பெண்ணுடைய தாய் தந்தையும் மாத்திக்கணும். அது மாத்தினா நல்லது. ஆனா இப்போ ஒரு பெண் வீட்டுல ஆண் வீட்டுக்காரங்க, அதாவது மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்னும் போது அப்பா அம்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, அப்பா அம்மா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. கடைசி பையனா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய வருது. எப்படின்னா அது நட்சத்திரம் பொறுத்தது. அது யாரையும் பெண் வீட்டாரையும் குறை சொல்ல முடியாது, ஆண் வீட்டார். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கேட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்துக்கு உடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுன்னுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கேட்ட நட்சத்திரம் கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பையனுக்கு அண்ணன் இருந்தா பிரச்சனை இல்ல. அதே போல இப்போ பெண் வீட்டுல என்ன எதிர்பார்க்கறாங்க? நிரந்தரமான வேலை எதிர்பார்க்கறாங்களா, இல்ல டெம்பரவரியா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா, இல்ல எந்த பழக்கமும் இல்லாம இருக்கிறவனா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்களா? அப்படி இல்ல. இது ஒரு நல்ல கேள்வி. பெண் வீட்டுல மெயினா எதிர்பார்க்கறது சொந்த வீடு இருக்கணும். அதுதான் மெயினா எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு அடுத்ததுதான் ஜாப், பையனுடைய ஜாப். வீடு, சொந்த வீடு இருக்கணும். ஏன்னா அவங்க பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி அது சொந்த வீடு இருக்கணும். எல்லாருமே ரொம்ப, நான் என்னுடைய அனுபவத்துல 90% சொந்த வீடு இருக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. வாகனங்களை கணக்குல எடுத்துக்கிறாங்களா? வாகனங்களோட கணக்கு எடுக்கல, வீடு சொந்த வீடு இருக்கணும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியில வர்றது வாகனம்லாம். காரு, பைக்கு, பஸ் வச்சுக்கிறானா, இதெல்லாம் அளவுக்கு அதிகமா பேசும்போது தான் அது மினிமம் அப்படின்னு ரேஷியோன்னு வந்தோம்னா சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. முதல் பையனை விரும்புவாங்களா இல்ல கடைசி பையனை விரும்புவாங்களா? கமிட்மெண்ட் இவருக்கு இருக்கும், இவர் கல்யாணம் அது அவங்க அந்த பெண்ணுடைய ராசி நட்சத்திரத்தை பொறுத்துதான். இதுக்கு இவங்களுக்கு முதல் பையனை கட்டின நல்லா இருக்கும் போது அந்த பெண் வீட்டார் முதல் பையனா இருக்கிற வரன்களா தேடுறாங்க. இல்லன்னா இப்ப கமிட்மெண்ட் நிறைய இருக்கும், அப்புறம் நம்ம பொண்ணு கஷ்டப்படும் சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 50% பெண்ணுடைய தாய் தந்தை இருக்கிறாங்க. குடும்பத்துல நிறைய பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் புரிஞ்சிருக்கும், பொண்ணும் நல்லா இருக்கும், 6 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வரனை வேணான்னுவாங்க. பொதுவாவே எத்தனை பேர் வீட்டுல இருந்தா உடனே கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2ல இருந்து 3 பேர் இருந்தா அவங்களுக்கு அந்த குடும்பத்துல சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அனுபவத்துல இந்த 5 பேர் 6 பேர், சில குடும்பத்துல 8 பேர் இருக்கிறாங்க. ரீசெண்டா ஒரு அனுபவம் நடந்தது. ஜாதகம் புரிஞ்சிருச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கு, பொண்ணு சம்பாதிக்குது, பிஇ படிச்ச பொண்ணு, பையன் வக்கீல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 9 பேர் வீட்டுல, நாளைக்கு செய்யணும் இல்லை, இவங்க ஏதாவது நல்லது கெட்டதுன்னா எல்லாம் செய்யணும்ல, இதை யோசனை பண்ணி இப்ப கட் பண்றாங்க. யாராவது ஒருத்தராவது மாமியார் டார்ச்சர் இல்லாத ஃபேமிலியா இருந்தா சொல்லுங்கன்றாங்களா?
இல்ல அந்த மாதிரி கோரிக்கை யாரும் முன் வைக்கிறது இல்ல ஆரம்பத்துல. ம். இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க. ஆ. ஏன்னா யாரும் எதுவும் பெருசா செஞ்சிட முடியாது. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு மீடியா வளர்ந்துருச்சு. ஆ. காட்டு தீ மாதிரி பரவுது. இப்ப பொண்ணு விட மாப்பிள்ளை அதிகமா சம்பாதிச்சாரானா ம். அதை ஏத்துக்கிறாங்களா, இல்ல பொண்ணு விட மாப்பிள்ளை சம்பளம் கம்மியா இருந்தா ஏத்துக்கிறாங்களா? அத இப்போ ஆண்கள் ஏத்துக்கிறாங்க. ம். தன்னை விட இப்ப தனக்கு வரப்போற மனைவி அதிகமா சம்பாதிச்சா ஆண்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா பெண் கண்டிப்பா நம்மளோட அதிகமா சம்பாதிக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கம்மியா சம்பாதிச்சா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே போல வேலைக்கு போற பெண்களை நிறைய மக்கள் விரும்புறாங்களா, வேலைக்கு போகாம வீட்டுல குடும்பத்தை பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க? இப்போ 75% பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்களை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அது காரணம் இப்போதைக்கு பினான்சியல் சூழ்நிலை. அதுல நல்ல செட்டிலான ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க படிச்சிருந்தாலும் ஆப்ஷனலா இருக்காங்க. அவங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போட்டோம், இல்ல வீட்டுல எங்களுக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்கு, வீட்டுல இருக்கிற பொண்ணா இருந்தாலும் ஓகே அப்படின்றாங்க. யாராவது ஒருத்தராவது நாங்க 2 பேருமே குழந்தை பெற்றுக்க மாட்டோம், அவருக்கு நான் குழந்தை எனக்கு அவரு குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சந்திச்சது இல்லை, அந்த மாதிரி ஆட்களை. நீ உங்களுடைய அனுபவத்துல ஹையஸ்ட் வயசு உள்ள யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? 45 வயசு ஒரு ஆணுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப 2ஆம் கல்யாணம் ஒருத்தருக்கு 34. அது வர பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி திருத்தணியில கல்யாணம் வருது. பெண்ணுக்கு எவ்வளவு வயசு வரையும் தான் மேக்சிமம் ஒத்துக்கிறாங்க? பெண்ணுக்குங்களா, ஆக்சுவலா இது ஒரு நல்ல கேள்வி. பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த 20ல இருந்து 26 வயசுள்ள பொண்ணுக்கு ஒரு ப்ரொஃபைல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாட்ல, இந்த சப்போட்டா பழத்து மேல முக்கியம் பாருங்க, அந்த மாதிரி வரும் மேட்சிங் அதுக்கு. அதே அந்த 28 தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈதான் முக்கியம். அது மீன்ஸ் கொஞ்சம் மாப்பிள்ளைகள். ஆனா அதே 35 தாண்டிடுச்சுன்னா அந்த ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி, கத்திரிக்காய் முத்தி போச்சு அது கடத்திற்கு, வந்தாலும் பிரயோஜனம் இல்லை வரலனாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி 35 வயசுக்கு மேல பெண்களுக்கு ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வரன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ கடைசி காலத்துல எனக்கு யாருமே இல்ல, என்ன பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி நிறைய வருது ஐயா, அந்த மாதிரி நிறைய வருது. ஆனா அந்த மாதிரி திருமணம் நான் பண்ணி வைக்கல, என்னுடைய சங்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் திருமணமாகி அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்து அவங்களுடைய பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க, அது பேரம்பேத்திலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ கருத்து வேறுபாடுனால இவங்க 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் இவங்க பாத்தீங்கன்னா எஜுகேட்டடாக இருப்பாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு கிளீனா இருப்பாங்க. அந்த பெண் நல்ல சொத்து வசதியா இருப்பாங்க. அந்த பெண் எனக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 52 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 58 வயசுக்குள்ள பென்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, பென்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கூடவே இருந்தா போதும், எனக்கு சொந்த வீடுலாம் இருக்குன்னு அந்த மாதிரிலாம் கூட அப்ளை பண்றாங்க. இப்போ நிறைய பேர் ஏழைய விரும்புறாங்களா இல்ல பணக்காரரா விரும்புறாங்களா பொண்ணு பார்க்கும்போது, இல்லாட்டி ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்கள விரும்புறாங்களா? அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சமூகத்தை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. 50% ஸ்டேட்டஸ் தான் சார் பாக்குறாங்க. எங்களுக்கு ஈக்குவலா வேணும், எங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். இன்ஃபேக்ட் சொத்துலயும் சரி, அழகுலயும் சரி, போடுற செய்முறையிலயும் சரி, இருக்கிற வீடும் ஒரு நல்லா இருக்கணும். ஒரு கார்னா அந்த கார் கேட்டுக்குள்ள போய் வீட்டு உள்ளே நிக்கணும், போர்ட்டிக்கோ உள்ள. அந்த மாதிரி 50% எதிர்பார்க்கறாங்க. பேலன்ஸ் உள்ள 50ல 25% கிடைச்சா போதும், எங்களுக்கு ஒரு பார்த்து செய்யுங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மீதி உள்ள 25% இருக்கு பாருங்க, அதுலயும் 15% யாரையா இருந்தாலும் கேட்டு வாங்குறாங்க, அதுலயும் ஒரு கௌரவத்தை பாக்குறாங்க. அந்த 10% இருக்கு பாருங்க பேலன்ஸ், அந்த 10% தான் பெண்ணுக்கு திருமணமானா போதும், பையனுக்கு திருமணமான பொண்ணு அந்த 10% மக்கள் தான். உங்க அனுபவத்துல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்திருப்பீங்க. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்தாலும் மறைச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆமா, ஆண்மை குறைவு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு வேலையா இருந்திருக்காரு, செட்டிங் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. 80,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம். கடைசியில பார்த்தா அவருக்கு பே ஸ்லிப்ல பார்த்தா 10,000க்குள்ளதான் இருக்கும். ஏமாத்தி கல்யாணம் பண்ணா குடும்பம் வெடிக்குமா? அது குடும்பம் பிரச்சனைக்கு தான் போகும். ஏமாத்தி கல்யாணம் பண்றது யாருக்குமே பயன் இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது பணத்துல ஏமாத்தி கல்யாணம் பண்றதாவது நாளைக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஆனா இந்த உடல்நிலை குறைபாடா ஆண்மை இல்லாம கல்யாணம் பண்றாங்க பாருங்க, அது மகா பாவம். அந்த தப்பை நிறைய தாய் தந்தையர் பண்றாங்க. ஒரு அம்மா ஒரு பெண் தான், அவங்க தாம் பிள்ளைக்கு இந்த குறை இருக்குன்னா அவனுக்கு திருமணம் பண்ணக்கூடாது. ஆனா அவங்களுக்கு ஒரு நட்பாசை, தாம் பிள்ளைய மாலைங்கமா பாக்கன்னு பண்ணி வச்சு, அதனால இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுது. அதை பத்தி சிந்திக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப இந்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிச்சு.
மறுநாளே டைவர்ட் பண்ணலாமா? இவ்வளவு செலவு பண்ணி ஐயா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 3 நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த திருமணம் நான் பண்ணல. சரி. திருமண அமைப்பாளர்ன்ற முறையில வந்து நிறைய திருமண அமைப்பாளர்கிட்ட நாங்க இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு 3 நாள் தான் சார் வாழ்ந்தது சார், இந்த பொண்ணு 1 நாள் தான் சார், ஒரு ராத்திரிலயும் அவன் பூசு தெரிஞ்சு போச்சு, அவன் வேலைக்கு ஆக மாட்டான், அவனுக்கு செல்ஃப் எடுக்கல, அப்படி கொஞ்சம் நாகரிகமா பேசுவாங்க. அவனுக்கு செல்ஃப் எடுக்கல, உடனே சண்டை போட்ட உடனே பொண்ணு போன் பண்ணி சொல்லிருச்சு விடிய காலைல 3 மணிக்கு. இதே வந்து ஒரு பெண்ணுக்கு ஆயிருந்தா, பெண்ணு வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணியிருந்தா, பெண்ணுக்கு சீக்கிரம் தெரியாது சார். பெண்ணுக்கு அந்த உடல்நிலைக்கு ஒரு கோட்பாடு, பெண்ணுக்கு கருத்தரிக்காது என்ற விஷயம் வந்து வெளியே அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து சொல்லுது அந்த பொண்ணு, வெளிப்படையா பேசுறாங்க, நான் ஏற்கனவே ஒருத்தனை வந்து விரும்பினேன், அவனை கட்டி வைக்காம உன்னை கட்டி வச்சுட்டாங்க, நான் என்னைக்கு வேணாலும் ஓடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு பெண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. பெண் இடத்தெல்லாம் பேர்லாம் சொல்ல விரும்பல, நானு லவ் பண்ணிருக்கு. ஆனா அந்த தாய் தந்தையர் வந்து நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தற்கொலை பண்ணி மிரட்டிருக்காங்க. மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பெண் வந்து அந்த காவலனோட பழகி கருவுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணி 40 நாள்லயே போய் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா 3 மாசம் கன்சீவ்னு வருது. அப்புறம் என்ன விசாரிச்சு கேட்கும் போது அந்த பெண் ஒத்துக்குச்சு, இது உன்னுடைய குழந்தை இல்ல, இது வந்து என்னுடைய லவருடைய குழந்தை தான், நீ எனக்கு எந்த நஷ்டம் தர வேணாம், நான் டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல ஓடுற குரூப் எல்லாம் இருக்கும், கல்யாணத்தை எல்லாம் பிக்ஸ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு ஐயா பாண்டிச்சேரியில. இந்த அனுபவம் இது என்னுடைய சொந்த அனுபவம் இல்ல, தொலைபேசி மொபைல் கைபேசி மூலமா வந்த அனுபவம். ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான். இன்னொரு பொண்ணு அம்மா அப்பாவுடைய பிரஷர் தாங்க சொன்னா பயந்துக்குன்னு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட ரெடி ஆயிட்டா மனமேறில மாலை நேரத்துல உட்காந்துட்டாங்க. சரி. நம்ம உட்காந்துட்டு அந்த பொண்ணு இந்த செய்தி எப்படியோ கேள்விப்பட்டு அந்த ஊர் போலீஸை கூப்பிட்டு நேராவே ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு. ஒத்துக்கலாம். அப்ப அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன பாருங்க, பொண்ணு பாவம்ல. 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்றாங்க, 10 கோடி கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. சிலதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, சிலதெல்லாம் நல்லா இல்லாம போகுது. அதுக்கு வந்து வாழ்த்த வந்தவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து சரியா பலிக்கலன்னு அர்த்தமா? வாழ்த்துக்கள்ல எந்த குறையுமே கிடையாது. பூர்வ புண்ணிய கர்மா, கர்ம பலன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதாவது ஐயா நமக்கு வந்து 2 கைகள், வலது கை தான தர்மம், இடது கை பாவ புண்ணியம். இதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுது. நீங்க சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா சிவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவாரு, ஒரே வார்த்தை சொல்லுவாரு, உன் வாழ்வில் எது நடக்கிறதோ அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள், ஏனெனில் நீ கருவாக உருவாகும் போதே அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது, உனக்காக காலம் வரை காத்திரு அப்படின்னு 2-3 வரையில சொல்லுவார். ஆனா பெருமாள் பாத்தீங்கன்னா அந்த கீதா வயசுல பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார். புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கர்ம பிரகாரம் தான் சார் நடக்கும். ஐயா இப்போ சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, மாப்பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணத்துக்கு முன்ன நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல இது வந்து பொண்ணு வந்த நேரம் தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் வர்றது. அதுக்கு காரணம் இது ஒரு நல்ல கேள்விதான். அது பொண்ணு வந்த நேரமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்காது, அததான் தடுத்து நிறுத்துது. அதை தடுத்து நிறுத்துறது பாத்தீங்கன்னா அது காரணம் வந்து அவங்களுடைய குலதெய்வமா கூட இருக்கலாம். இந்த பொண்ணை நீ கட்டினா உனக்கு இதை விட பெரிய பிரச்சனை வரும், அதனால இந்த விஷயத்தை வச்சு தடுத்து நிறுத்துறது. சில பேருக்கு அதனால தடுத்து நிறுத்தி அந்த கல்யாணம் நின்று அந்த பொண்ணுக்கும் வேற பையன் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இந்த பையனுக்கு வேற வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது வந்து விதிதான். விதி 100% விதி. இதுக்குதான் சார் ஜாதகம். இப்ப பொண்ணு பாக்குறோம், பொண்ணு பார்த்ததுல இருந்தே இந்த பையனுக்கு உண்டான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுமா? சில பேருக்கு அது நடந்திருக்கு. அது நான் என் பர்சனல் அனுபவத்தையே சொல்றேன். நிச்சயதார்த்தம் கல்யாணம் பேசி கை நினைச்சிட்டாங்க ஐயா. கை நினைக்கும் போது மாப்பிள்ள வந்து 40,000 சம்பளத்துக்கு ஒரு எம்என்சி கன்சல்ல வேலை பார்த்தான். நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க ஒன்னா வேலையில போறோம், போகும்போது அவனுக்கு 65,000 வேலை கிடைச்சிச்சு. இது வந்து அதிர்ஷ்டம், இது பெண்ணோட அதிர்ஷ்டம் தான். சரி, இது முழுக்க பெண்ணோட அதிர்ஷ்டம் தான், அதை ஒத்துக்கணும். அதை அந்த பையன் ஒத்துக்கிறானோ இல்லையோ நான் நம்புறேன். மாப்பிள்ளை வீட்டுல யாருக்கான எதனா அபசகனம் ஆயிட்டா, மாப்பிள்ளை வீட்டுல யாருக்காவது அபசகனம் ஆயிட்டா அதுக்குதான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் நானு. அந்த ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கும், அவங்க பார்த்த ஜாதகத்துல. இத பொண்ணுக்கும் சொல்லுவாங்களா? ஆமா, மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு அடிபட்டுச்சுங்கன்னு அந்த மாதிரி குறை சொல்றது கம்மி. ஆனா யாரும் சொல்றது இல்ல, ஏன்னா ஆனா அதிகாரம் வருமா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அப்படி சொல்றது இல்ல, என்னதான் அப்படி குறையா சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆம்பளை அவன் 1000 இடத்துக்கு போவான்னு.
பொம்பளை ஒரு இடத்துக்கு போனாலே அது வேற மாதிரி பேசுவாங்க. ஐயா, தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது தான் உலகம். தனியா ஆணெல்லாம் ஆம்பளைங்களா இருந்துட்டு என்ன பண்றது? எல்லாம் பொம்பளைங்களா இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் சிவன் வந்து தன் பாதி உடம்பே கொடுத்திருக்காரு பார்வதிக்கு. அர்த்தநாரீஸ்வரன் அவதாரமே ஒண்ணு இருக்குது. நமக்கு தெய்வங்கள்லாம் எதுக்கு நமக்கு இருக்குன்னா, நமக்கு முன் வழிகாட்டி. நாம இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கக்கூடாது. அது எந்த தெய்வமானா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும். இயேசு வந்து கத்தி எடுத்து குத்துன்றாரா, கொலை பண்ணுன்றாரா? அல்லாஹ் நபிகள் சொல்றாரா குண்டு வைன்றாரா? நீ பண்ற தப்ப நீ தெய்வத்து மேல போடுற. எல்லா தெய்வமும் நல்ல தெய்வம் தான் இருக்கிறதுல. இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனா போதும்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வறுமை. கல்யாணம் ஆனா போதும். என்கிட்டயும் நிறைய வரன்கள் கேக்குறாங்க. கோயில்ல கூட பண்ணிட்டேன் சார், பெண் வீட்டுல. அவங்களால முடிஞ்சது எவ்வளவு ஒண்ணா போட்டோம் சார். நாங்க அரை சவரன்ல தாலி வாங்கி கொடுத்துடுறோம். அவங்க நகை போட்டாலும் சரி, போடலனாலும் சரி பரவாயில்லன்னு நிறைய வரன்கள் சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுல அவங்க அப்பா குடிக்கிறாரு, இல்ல அவங்க அம்மாவுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னா அதையும் குறிப்பிட்டு சொல்றாங்களா? அதெல்லாம் அதாவது சார், ஒரு திருமண வீட்லயும் அதே மாதிரி அப்பா குடிகாரருங்க சொல்றேன். ஒரு திருமண அமைப்பாளருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பொருத்தமான வரன் அமைச்சு கொடுத்து, எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பொருத்தமும் பார்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களும் போய் அவங்களுக்கு பிடிச்ச ஐயர் ஒருத்தர் இருப்பாங்க, அங்க போய் பார்ப்பாங்க. பெண்ணுடைய தாய் தந்தையோ பையனுடைய தாய் தந்தையோ அவங்களுக்கு பிடிச்ச அப்புறம் தான் ஃபர்தரா மூவ் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் அவங்களுடைய ரிஸ்க். அதுக்கும் திருமண அமைப்பாளருக்கும் எந்த வித டச்சும் கிடையாது. விசாரிக்க வேண்டியதெல்லாம் தாய் தந்தையுடைய பொறுப்பு தான். அந்த எங்களுடைய லெட்டர் பேட்லயே அது கிளீனா இருக்கும். ஒரே வாரத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சதெல்லாம் உண்டா? நடந்திருக்கு சார், அந்த மாதிரி நடந்து. ஒரே வாரத்துல இப்ப வர்றாங்க, உங்க கையில மேட்சிங் வைக்கிறீங்க, ஓகேங்க சூப்பர் ஆயிடுச்சு, நாளைக்கு பொண்ணு பாக்குறோம். அதாவது என்னுடைய இதுல நடக்கல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பாரா இருக்கும். பட் அவங்க வெளிநாட்டுல இருப்பாங்க. முன்னாடியே எல்லாம் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து 1 வீக்ல மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நல்லதா அமைஞ்சிருக்கு. சில பேர் ஒரு கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க, காதல் திருமணம். காதல் திருமணம் சிலருக்கு நல்ல சக்சஸ் ஆகும், சிலருக்கு அப்படியே ஃபெயிலியர் ஆகும். அந்த சக்சஸ் ஆகுறது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே ஜாதகம் தான். ஜாதகம். நான் பர்சனலா ஒரு காதல் திருமணம் பண்ண ஜோடி, கட்டின ஒரு பழைய சுடியோட ஓடி வந்த பொண்ணு, அதை நல்லா வச்சு 2 குழந்தைங்களை பத்தி நீ காப்பாத்திருக்காரு. 2 பேர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் நான். 11 பொருத்தம் இருக்கு. எத்தனை பொருத்தம் ஐயா கரெக்டா இருக்கணும் திருமணத்துக்கு? திருமணத்துக்கு குறைந்தபட்சம் 7 பொருத்தம் இருக்கணும் ஐயா. அந்த 7 பொருத்தத்துல வந்து ரஜ்ஜி பொருத்தம், யோனி பொருத்தம் கம்பல்சரி இருக்கணும். இது 2 தான் மெயின். இது 2 மெயின். ரஜ்ஜியும் யோனியும் இருக்கணும். சில பேருக்கு 8 மீதி பொருத்தம் எல்லாம் இருக்கும். ஆனா ரஜ்ஜி யோனி இல்லைனாலே நீங்க திருமண ஆப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், பொருத்தம் இத்தனை வந்துடும், ஆனா பொருத்தம் இல்லைன்னு வரும் கடைசியில. அது காரணம் ரஜ்ஜி யோனி இந்த 2 பொருத்தம் ரொம்ப மஸ்ட். மினிமம் 7 பொருத்தம் இருந்தா நல்லது. கோயில்ல இறைவன் முன்னாடி திருமணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கை யோகமா இருக்குதா சோகமா இருக்குதா ஐயா? இதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். அது அவங்களோட பூர்வ புண்ணிய கர்மா. ஊர்பட்ட பாவத்தை நீ பண்ணிட்டு சாமி கிட்ட போய் நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். சரிங்களா ஐயா? நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு ஒரு சின்ன கோயில்ல போய் தாலி கட்டினாலும் நீ ஓகோன்னு வந்துடும். யாராவது ஒருத்தராவது ஐயா நீங்க பொருத்தம் பார்த்து வச்சீங்க, திருமணம் நல்லபடியா வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, நிறைய அதிர்ஷ்டம் என்ன தேடி வருதுன்னு சொல்லி பெண் வீட்டாரோ இல்ல ஆண் வீட்டாரோ வந்து உங்களை பாராட்டினது உண்டா? ஒரு ஆணுடைய தந்தை வந்து என்னை கைகூப்பி கும்பிட்டு, இனிமேல் எனக்கு கவலையே இல்லை, நான் சந்தோஷமா இருப்பேன், வாழ்க்கையில மனசுல இந்த கவலை எல்லாம் போயிடுச்சுன்னு பர்சனலாவே என்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரி மக்கள் உங்களை தேடி வரலாம்? திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க. திருமணம், முதல் மனம் மற்றும் மறுமணம், எந்த இனத்தாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் சரி. மதம்னா 3 மதம் தான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின். அதுக்குள்ள ஜாதி நாமளா உருவாக்கிட்டது. அதுல பல ஜாதி இருக்குது. எல்லா கிறிஸ்டின்லயும் ஜாதி இருக்கு, முஸ்லீம்லயும் ஜாதி இருக்கு, இந்துல கேட்கவே வேண்டாம். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமாலும் சரி, என்னை தொடர்பு கொள்ளலாம்.